இந்த பிரச்சனை இப்போது ஜெயலலிதா பீரியட்லையோ கலைஞர் பீரியடோ இல்லை. 1892 மைசூர் சமஸ்தானமும் சென்னை மாகாணமும் சேர்ந்து அப்போ ஒரு உடன்படிக்கை போடுறாங்க இந்த காவேரி நீடு பங்கீர்ப்பை பற்றி. அதுக்கப்புறமும் மறுபடியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அப்போ இப்படி அப்போ இருந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து நூற்றாண்டு கணக்காக நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த பிரச்சனை எப்போ வருது அப்படின்னா, எப்பெல்லாம் மழை நல்லா இருந்து தண்ணியினுடைய போக்கு நல்லா இருக்கோ அப்போ யாரும் இதை பற்றி நம்ம கண்டுக்கிறதே இல்லை. எப்போ மழை பற்றாக்குறையாக இருந்து தண்ணிக்கினுடைய பற்றாக்குறை தேவைப்படும் போது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக அரசாங்கமும் என்ன பண்ணுது, அந்த மக்களுக்கு உண்டான அரசியலை பண்ணணுன்ட்டு நீரை முன்னிலைப்படுத்தி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லுது. தமிழ்நாடு அரசாங்கமும் என்ன பண்ணுது, நம்மளுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியன்ட்டு நம்மளும் அந்த தண்ணீரை கேட்குறோம். அப்போ பிரச்சனை எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்னா, என்றைக்கு இயற்கையினுடைய மழையினுடைய கொடை குறையுதோ அன்னைக்கு இந்த பிரச்சனை நமக்கு ஆரம்பிக்குது. ஆனால் இந்த பிரச்சனை வெறும் மாநிலங்களுக்கு உண்டான பிரச்சனையாக மட்டும் இல்லை, இன்றைக்கி பல நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனையாகவும் இந்த தண்ணீர் பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி பல நதிகள் நாடுகளுக்கு உள்ளார கிராஸ் பண்ணி ஓடுறத பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இது இன்டர்நேஷ்னல் கோர்ட்ஸில் இந்த டிஸ்பியூட், வாட்டர் டிஸ்பியூட் வரும்போது பூராமே அவங்க பக்காவாக ஒரு லா க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லா பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் அது அப்ளிகபிள். அதில் லோயர் ரைப்பேரியன் ரைட்ஸ், அப்பர் ரைப்பேரியன் ரைட்ஸ்ன்னு இருக்குது. அதாவது இப்போ இன்றைக்கி காவேரி எடுத்துக்கிட்டோம்னா கர்நாடகாவை அதுக்கப்புறம் தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வருது. அப்போ கர்நாடகா அப்பர் ரைப்பேரியன், தமிழ்நாடு லோயர் ரைப்பேரியன். அப்போ அந்த தண்ணியினுடைய உரிமை யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா லோயர் ரைப்பேரியன்ஸ் ஸ்டேட்டுக்கு தான். அப்போ நம்மளுடைய இன்றைக்கி காவேரியில் இருக்கக்கூடிய தண்ணீரினுடைய உரிமை அதிகமாக நமக்கு தமிழ்நாட்டுக்கு அந்த உரிமை இருக்குது. அப்போது இந்த தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல், நம்மளுடைய ஒப்புதல் இல்லாமல் கர்நாடக மாநிலத்தினுடைய அரசு எந்த இடத்துலையும் நமக்கு அணை கட்டக்கூடாது சட்டப்பூர்வமாகவே. முதல்ல நான் சொன்ன இந்த மாதிரி மழை வரக்கும் போது பூரா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி எந்த இடத்துல பிரச்சனை உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது, கர்நாடகாவில் இன்றைக்கி டாப் 11 டேம்ஸ் எடுத்திங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு டாப் 11 டேம் எடுத்திங்கன்னா அதனுடைய கொள்ளளவு என்னென்னா 190 டிஎம்சி. இதே கர்நாடகாவில் டாப் 11 டேம் எடுத்திங்கன்னா 705 டிஎம்சி இருக்குது. அப்போ இந்த கர்நாடக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காவேரியில் சேரக்கூடிய கிளை நதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளை நதிகளில் இருக்கக்கூடிய பகுதியில் பூரா அவங்க தடுப்பணைகளும் டேமும் கட்டி அங்கங்கே அவங்க வாட்டரை பிளாக் பண்ணிடுறாங்க, ஸ்டோர் பண்ணுறாங்க. அந்த மாநிலத்துக்காக அவங்க ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது அந்த மாநிலத்துக்கு உண்டான அரசியலுக்கு ஓகே. ஆனால் நம்மளுடைய அந்த கிளை நதிகள் பூரா எங்கே சேருது, காவேரியில் சேர்ந்து அந்த காவேரி தமிழ்நாட்டுக்கு பாயுது. அப்போ நம்மளுடைய உரிமை அங்கே பறிக்கப்படுது. அப்போது இந்த டேம் ஏற்கனவே அவங்க செக் டேம்ஸ், ரிசர்வாயர்லாம் கட்டி அதிகமான தண்ணியை அங்கே சேமிக்கிறாங்க. நம்ம கிட்ட அந்தளவுக்கு சேமிப்பில்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டை எடுத்திங்கன்னா 100 டிஎம்சி கொள்ளளவு இருக்கக்கூடிய அணை, ஒரு அணை கூட தமிழ்நாட்டில் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய மேட்டூர் டேம் நிரம்பி நமக்கு இன்றைக்கி ஓப்பன் பண்ணி இன்றைக்கி தண்ணி வெள்ளமாக போயிட்டு இருக்கிறத எடுத்தால் கூட மேட்டூரினுடைய கொள்ளளவு கூட 94.5 டிஎம்சி தான். அந்த மேட்டூர் டேம் கூட சுதந்திரத்துக்கு முன்னாடி கட்டினது, பழைய காலத்தில் நம்ம கட்டின டேம் அது. அப்போது இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறது, இன்றைக்கி கர்நாடக அரசாங்கம் நமக்கு தண்ணி கொடுக்கல. நீங்கள் சொன்ன மாதிரி காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்குது, நம்ம இது கோர்ட்டுக்கு போனோம், சுப்ரீம் கோர்ட் போனோம், பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் முடியல, சுகமுகமாக தான் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கே போய் அரசியல் கட்சிகள் இங்கே தமிழ்நாட்டில் மாறினாலும் நம்மளுடைய மாநில உரிமைகளுக்காக போராடி சுப்ரீம் கோர்ட்டில் நமக்கு தீர்ப்பு சாதகமாக அந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியும் அவங்க இந்தந்த மாநிலத்துக்கு இவ்வளோ தண்ணியை பகிர்ந்து அளிக்கணும்னு சொல்லி கூட இன்றைக்கி வரைக்கும் நம்மளுடைய கர்நாடக அண்டை மாநிலமான அவங்க கர்நாடகம் நமக்கு உண்டான தண்ணியை இன்னைக்கு அளவுக்கும் அது சரியான விலையில் கொடுக்கறதில்ல. இப்போ கூட ஒரு மாதத்துக்கு 15 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிரச்சனை இருந்துச்சு. அவங்க டெய்லி ஒரு டிஎம்சி கொடுக்கணுன்னாங்க, அவங்க கொடுக்க முடியாதுன்னு தான் பிரச்சனை. ஆனால் இன்றைக்கி மழை வந்தவுடனே எல்லாத்தையும் திறந்து விடுறாங்க. இப்போ அப்போ நம்மளும் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், மேட்டூர் டேமில் நம்ம குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறக்கணும், ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்கணும். ஆனால் அது வரைக்கும் நம்ம தண்ணி திறக்கல. ஆனால் இன்றைக்கி தண்ணி நீரினுடைய வரத்து அதிகமாக வரும்போது, இன்றைக்கி தண்ணி அதிகமாக நம்மளும் திறந்து விடும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த குறுவை சாகுபடியை இன்றைக்கி டெல்டா ரீஜனில் பாதிக்கப்படுது. அதனால் இன்றைக்கி நெற்பயிர்கள் பயிரிடுறது பூரமாக பாதிக்கப்படும். அப்போ அரிசியினுடைய உற்பத்தி குறையும், நமக்கு சப்ளை அதிகமாகும், சப்ளை குறையும், டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக விலைவாசிகள் ஏறும். அப்போ இந்த பிரச்சனையை ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது மழை வரும்போது யாருக்கும் பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனையில் துரைமுருகன் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் பிரதமர் சொல்கிறாரு, நீங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக முடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ இங்க தமிழ்நாடு அமைச்சருடைய பார்வை இதுல எப்படின்னு நினைக்கிறீங்க? இது 2 பக்கமும் நம்மளால பார்க்க முடியுது. ஒன்று, நீங்கள் முதல்லயே சொன்ன மாதிரி இன்றைக்கி பேச்சுவார்த்தையினால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்லன்னு பார்க்கும்போது, இன்றைக்கி ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்குமே பிரச்சனை ஆகும்போது பேச்சுவார்த்தை தான் அங்கே தீர்வாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த காவிரி நதிநீர் பங்கீடுனுடைய பிரச்சனையை பார்க்கும்போது, பேச்சுவார்த்தைகள் நமக்கு கொடுத்த ரிசல்ட்டை விட நம்ம இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுனால தான் நமக்கு உண்டான நியாயங்கள் வந்து கிடைச்சிது. இன்றைக்கி அமைச்சர் வந்து எந்த வழியில் வந்து ஒரு பயத்தில் சொல்லியிருப்பாருன்னு என்னால் யூகிக்க முடியும்னா, திருப்பி பேச்சுவார்த்தைன்னு போகும்போது அந்த பேச்சுவார்த்தையை காரணமாக வச்சு இன்னும் பல மாதங்கள் வருடங்கள் வந்து ஆகும். அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தை நீதிமன்றத்திற்கு போனாலும் நீதிமன்றமும் பேச்சுவார்த்தை பண்ணுங்கிற அட்வைஸ் தானே கொடுக்குறாங்க. ஆனால் இருந்தாலும் இல்லைன்னா கர்நாடகாவே இதுக்கு முன்னாடி கேட்டுக்கு நாங்க பேசி சுமூகமாக தீர்த்து கொடுக்குறோன்னு உச்சநீதிமன்றத்தில் கேட்டு அதுவே பல ஆண்டுகள் நீடித்ததை நம்ம பார்த்தோம். அதோட முச்சமா டிப்ளமேட்டிக்கா நீங்க பேசி ஒரு நாள்ல முடித்துக் கொள்ளலாம். நீதிமன்றம் மூலம்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கூட ஆகலாம் இல்லையா? இல்லை, காரணம் என்னன்னு நான் பார்க்குறேன்னா, இன்றைக்கி ஒரு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் கூட கர்நாடகம் வந்து நமக்கு தண்ணி திறக்க மறுக்குது. அப்போது ஒரு சட்டத்தின் பூர்வமாக ஒரு நாட்டை வந்து இறையாண்மையை காக்கிறதே இந்த ஒரு சட்டம் தான். அப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் கூட அதனுடைய வழிகாட்டுதல் பேரில் தான் காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டும் அந்த ஒழுங்காயத்தையும் அனுமதிக்கிறாங்க. அவங்க தான் வந்து இந்த வாட்டர் ரிலீஸு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் எல்லாம் கணக்கிட்டு இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்களும் சொன்னதுக்கப்புறமும் கர்நாடகா வந்து தண்ணீர் திறக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. இப்போ அங்கே கூட பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் வந்து சிவகுமார் வந்து இங்கே நம்மெல்லாம் வந்து பாத யாத்திரை போகிற மாதிரி அவங்க தண்ணி வாக் ஃபார் வாட்டருங்கிற மாதிரி போனார். அப்போது கர்நாடகாவில் இந்த தண்ணியை வச்சு அவங்க மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக அவங்க அரசியல் பண்ணுறாங்க அங்கே. அப்போ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உரிமையை நம்ம அடகு வச்சுட்டு அவங்க அரசியல் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி விட முடியும்? நமக்குன்னு ஒரு உரிமை இருக்குல்ல. நம்ம வந்து இன்னைக்கு அதை பெறுவதற்கான வழி என்ன? இது சட்டப்பூர்வமாகவும் வந்து நம்ம அணுகணும், டிப்ளமேட்டிக், இது 2 வகையிலையும் அணுகணும். சட்டப்பூர்வமா அணுகணும் அப்படிங்கிற முறைக்குள்ள போகலாம். ஆனா அந்த மூக்குள்ளேயும் போகாம பிரதமர் பேசுங்க அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? இது அதாவது இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, இதே பிஜேபி மாநில அரசு அங்கே கர்நாடகாவில் இருக்கும்போது மத்தியிலையும் இருக்கும்போது இதே வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பூரா உங்கள் கட்சி தானே ஒரே இடத்துல இருக்குது, நீங்கள் பேசி தீர்த்துக்குங்கன்னாங்க. சுமூகமாக நீங்களே இங்கேயும் மாநில ஆளுங்கட்சியும் அதே தான், மத்தியில் ஆளுங்கட்சி தான், நீங்கள் ஏன் பேசி தீர்க்கக்கூடாதான்னாங்க. இதே காங்கிரஸ் அங்கே ஆளும் போதும் சரி, காங்கிரஸ் மத்தியில் இருக்கும்போதும் இந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இங்கே இண்டி கூட்டணின்னு சொல்லிட்டு திமுகவும் காங்கிரஸும் ஒரே இதில் இருக்குது. ராகுல் காந்தி இங்கே வரும்போது அல்வா வாங்கிட்டு வந்து அண்ணனுக்கு கொடுக்குறேன்ட்டு அல்வா கொடுக்குறாரு. அந்தளவுக்கு இவங்களுக்குள்ளார வந்து சுமூகமான உறவு, கிரேட்டர் ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு, ஏன்னா இன்றைக்கி பழைய மாதிரி இல்லை. இன்றைக்கி இண்டி கூட்டணி வந்து அவங்க ரொம்ப கட்டித்தாயை பிடிச்சிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தியே கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா அல்வாக்கு பதில்? இது அவங்க ஒரு முன் எடுக்கலாம். இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களை வந்து இவர் அண்ணான்னு கூப்பிட்றாரு, அவர் வந்து எனக்கு தம்பின்னு கூப்பிடும்போது இந்த அளவுக்கு ஒரு உறவு வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதை பேச்சுவார்த்தையில் அவருடைய உதவியை நாடுறதுல தப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும்.